2 ஸ்பூன் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு வந்து எடுத்துக்கோங்க. ராகின்னு சொல்லுவோம். இந்த ராகி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலுக்கு இணையாக புரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்லுவாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். இது ரெண்டுமே நல்லா ஊறி வரட்டும். ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பு ராகி ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் இதை ஃபுல்லாகவே நல்லா சுத்தமாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்த இந்த கம்பு ராகி ரெண்டையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அதிலிருந்து அந்த சுத்தமான பால் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ராகி கம்பு பால் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரிமைனிங் வரது கூட நீங்கள் இன்னொரு டைம் அரைச்சிட்டு கூட அதிலிருந்து பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை ப்ரோட்டீன் மில்க் வந்து சூப்பராகவே கிடச்சிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம கஞ்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும். ஏன்னா கம்பு ராகி ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா குயிக்காகவே திக்காயிரும். அது நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். இது மினிமம் வந்து 8 to 9 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாதான் அந்த சரளக் பதத்துக்கு வரும், நல்லா வெந்து வரும். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இதையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஞ்சி வந்து இந்த அளவுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது நல்ல ஒரு சரள கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் ரெட் பனானா எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி பனானா மட்டும் எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இது அந்த ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பனானா குழந்தைங்களுக்கு சூப்பராகவே வெயிட்டும் போடும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு இப்போ மசிச்சு வச்சிருக்கிற இந்த பனானா வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற இந்த கஞ்சி கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஒரு மிதமான சூட்டில் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்ச் டைமில் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட குழந்தைங்களுக்கு அழகாக செய்து கொடுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, முழு பயிறு இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோ. 2 டைம் நல்லா கழுவினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இது ஊற வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு சாதம் கிடைக்கும். இப்போது 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பச்சை பயிரும் அரிசியும், அதை வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கழுவிட்டு தான் ஊற வச்சோம். அடுத்தது இது கூட கேரட் வந்து ஒரு 10-15 துண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டுக்கும் பச்சை பயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா சத்தானதாகவும் இருக்கும். கூட ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா. அடுத்தது இது கூட கொஞ்சமாக தக்காளி, ஒரு 2-3 துண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பயிர் வகைகளுக்கு பூண்டு சேர்த்தா தான் வந்து கேஸ் ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு இதில் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு 7 to 9 விசில் பக்கமாக விட்டோம் அப்படின்னா தான் இந்த பயிர் நல்லா வேகும். இப்போது இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துட்டு இருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்கு. இது முழு பயிறு அப்படிங்கிறதால நம்மளுக்கு வந்து கரண்டியில் வச்சு மசிச்சா மசியாது. நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தை அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே கரண்டியில் லைட்டாக மசிச்சுட்டு கொடுக்கலாம். மென்று சாப்பிடாத குழந்தை அப்படின்னா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இல்லை ஹேண்ட் மேஷரோ யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு தான் கொடுக்கணும். நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதை நான் மிக்சியில் 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சாதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின உடனே இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் மிளகுத்தூள், பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தாதான் சாதம் வந்து நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நெய் சேர்க்கறதால ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஊட்டும் போது கருவேப்பிலையை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலையோட சத்து எல்லாம் கண்டிப்பாக சாதத்துலேயும் வந்து இறங்கிடும். இது வந்து லஞ்சுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். இதே மாதிரி டின்னருக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முழு பயிருக்கு பதிலாக மூங் தால், உடச்ச பாசி பருப்பு இருக்கும் இல்லையா, அதை போட்டு இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து நைட் டின்னர் கொடுக்கலாம். இது வந்து நைட் டின்னருக்கு வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த ஃபுட்டு செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நைட் டைம் எல்லாம் கொஞ்சம் இனிப்பான ஃபுட்ஸ் வந்து கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாம் போட்டு ரொம்ப வாமா தொண்டைக்கு இதமாக வந்து ஒரு ஃபுட்டு நம்ம தாராளமாக செய்து கொடுக்கலாம். நெய் உருகட்டும். நெய் நல்லா உருகின உடனே இதில் கொஞ்சமாக ஒரு 4 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நெய்லேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த கேரட்டையும் தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ
இப்போது இது கூட நான் 1/4 கப் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து குழந்தைக்கு வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாது. ஓட்ஸ் வந்து தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. இப்போ இந்த கேரட்டும் ஓட்ஸும் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து கேரட்டும் ஓட்ஸும் நல்லா வேகணும். வெந்த உடனே இது நல்லா குலைவாக வரும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிருக்கேன் ஓட்ஸையும் கேரட்டையும். இது கூட பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூள் வந்து இந்த ரெய்னி சீசனில் குழந்தைங்களுக்கு சளி வராது. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சளி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சட்டுன்னு சரியாகும். இப்போ இந்த கேரட்டையும் ஓட்ஸையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஓட்ஸ் வெந்துட்டாவே அது நல்லா குலைவாக வந்துடும். கேரட் மட்டும் துருவி சேர்த்துருக்கிறதால குயிக்காகவே வந்து வெந்துடும். கேரட் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரட்டும் ஓட்ஸும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த கேரட்டை மட்டும் நான் ஸ்பூன்லேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன பனீர் வந்து எடுத்துக்கிறேன். பனீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பனீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பனீர் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஒன்று தான். அதனால் நம்ம வந்து இதை குக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஃபைனலாக ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டு இது. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுங்க. லஞ்ச் டின்னர் எந்த டைமில் வேணாலும் செய்து கொடுக்கலாம் தாராளமாக. பனீர் வந்து நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம். நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.